பெண்களை காலில் வந்து காதலுக்கு கண்ணீர் கிடையாது. புரிகின்றதா? ஏதோ உன் மீது ஆசைப்பட்டேன், ஒரு முத்தத்தை கொடுத்தேன். ஆமா, நீங்க கொடுத்த ஆமா, அந்த ஒரு முத்தத்தாலே ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. உன்னை கட்டி எழுந்து ஒரு முத்தத்தை கொடுத்ததால் ஒரு அழகான ஆண் குழந்தை முத்தத்தை கொடுத்திருந்தால் ஒண்ணு உருவாக்கி இருக்கும், இன்னொரு அணியாளுக்கா மட்டும் உருவாகி இருக்கும். கண்டிப்பா அழகான குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைங்க நீங்க எங்க வாங்கி என்னங்க குழந்தை என்னுடைய கணவர் அதை பெற்றெடுத்து வளர்த்து தெரியும். அந்த குழந்தை பிடிப்பதற்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆம்பளை கிட்ட பொய் வார்த்தை சொன்னாதான் ஆம்பளை நம்புவாங்க. உண்மை சொல்லி பேர் நம்பவே மாட்டாங்க. எங்க சொல்லு, என் உடல்ல பாத்தீங்களா? ஆமா, போய் நீச்சல் வாங்க வருகிறது. உண்மைதான். ஆகினாலே சிறிது நேரம் குழந்தை பிடிச்சிருந்தால் போதும், தடாகத்துக்கு சென்று நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக்கிறேங்க. உண்மைதான், நிச்சயமாக இருக்கின்றார். தடாகத்திற்கு சென்று நீராடி விட்டு இந்த குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா நம்பலாங்க. சரி, கொடு. குழந்தையை பத்திரமா பிடிச்சிருங்க. நான் இப்போதான் வந்து விடுகிறேன். போயிட்டு வாங்க. ஒரு முத்தத்தை கொடுத்து அதோ தடாகத்திற்கு சென்று நீராடி விட்டு வருகின்றேன். இதுவரை காணவில்லை. சரி, அந்த சென்று அமர்ந்து தேவலோகத்திற்கு தேவலோகத்தில் தேவனுக்கு வரவு கொடுத்திருக்க மாட்டார், மாலை வைத்திருக்க மாட்டார், வரவு கொடுக்க மாட்டார். காணவில்லையே, என்ன செய்து கொண்டு ஒன்றுமில்லை சாமி, எப்பொழுதும் பொன்னாட்டுக்கு போகாது. ஆமா, புதிதாக சென்றேன். ஆமா, அங்குள்ள காட்சிகளை கண்டேன். உங்களிடம் கூற வேண்டும் என்று ஓடி வந்தேன். ஆமா, அதிர்ச்சியா? அதிர்ச்சி பண்ணவே கூடாது. ஆமா, என்ன நீங்களே அங்கு சென்றிருந்தாலும் எனக்கு கிடைத்த வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சா? உனக்கு வரவேற்பா? மாலை மரியாதையா? நம்பிக்கையா? மாலையா? தெரு வீதியில போட்டு இருப்பாங்க மாலையை, அது எடுத்து கொண்டு வந்துட்டியா? பணத்துக்கு வாங்கி வந்த. ஆமா சாமி, உண்மையிலே எனக்கு அளவில்லாத வரவேற்பு. அப்படியா? அது மட்டும் தானா? இப்படியே சென்றால் நமக்கு வரவேற்பு கிடைக்காது என்று உருவத்தை மாற்றி விட்டு அழகான ஒரு பெண்ணோடு பெண் உருவமா? ஆமா. எடுத்தாயா? ஆமா. அப்படின்னா அருணா, அந்த பெண் உருவத்தை நான் பார்க்க வேண்டும். சாமி, என்ன சொல்றீங்க? என்ன உருவத்தை பார்த்தே கிடையாது. நான் உருவத்தான் பார்த்தே தவிர பெண் உருவத்தை நான் பார்த்து கிடையாது. ஆனா பொண்ணு சென்று பெண் உருவத்தோடு சென்றாயா? அந்த உருவத்தை நீ நிறுத்தல் காட்ட வேண்டும். சுவாமி வேண்டாம் சுவாமி, அதில் ஏதாவது விபரீதம் ஏற்படும் சுவாமி. நான் யார்? பகவான். உலகத்தை பவனி வர வேண்டியவன். எல்லாத்தையும் மறுவார்த்தை பசங்களா உருவத்தை மாற்ற வேண்டும், பெண்ணை காட்ட வேண்டும். அதை நான் கண்ணால பார்க்கணும். ஒரு முறை பார்த்தா போதும். ஆமா, உங்க தலையெழுத்து பிடிக்குது சார்.